தொடர்ந்து காப்பிய காலத்திலே பெண்களுக்கான தன்னம்பிக்கை சிந்தனைகள் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளன என்பதை விளக்கி கூற வருகிறார் தோழி நெவ்ரோஸ் அவர்கள். நன்றி தோழி. எல்லா புகழும் இறைவனுக்கே. குறிஞ்சி இலக்கிய மன்றத்தின் 100வது நிகழ்வில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ஐம்பெரும் காப்பியங்களில் பெண்களின் தன்னம்பிக்கை சிந்தனைகள். ஐம்பெரும் காப்பியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி மற்றும் வளையாபதி. இக்காப்பியங்கள் பெண்களின் ஆளுமையும் மாண்பையும் அசாத்திய தன்னம்பிக்கையையும் எடுத்து கூறுகின்றன என்று கூறினால் அது மிகையாகாது. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணகி தன்னால் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் மன்னனிடம் சென்று நீதி கேட்டும் துணிச்சலையும் நமக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். மன்னனை பார்த்த ஆராயாத மன்னனே என்று கேள்வி கேட்கின்ற அந்த துணிவு அவளிடம் இருந்திருக்கின்றது. தேரா மன்னா செப்புவதுடைய கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி முகுநீர் நெஞ்சு சுட தான் தென் அரும்பெறல் புதல்வனை ஆயின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசைவிரங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா உன்னகர் வந்தீங்கு என் கால் சிலம்பு விற்க வேண்டி உன்பார் கொலைக்கலப்பட்ட கோவலன் என்பவன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று கூறுகிறார். இந்த பாடலின் பொருள், ஆராயாத மன்னனே, நான் சொல்வதை கேள். புறாவின் துயர் போக்குவதற்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நகரம் என் நகரம். பசுவின் துயர் போக்குவதற்காக தன் மகனை தேர்காலில் இட்டுக் கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு என் நாடு. பிறர் பழிக்காத வண்ணம் வியாபாரம் செய்த மாசாத்துவான் என்ற வணிகன் வாழ்ந்த ஊர் என் ஊர். அந்த ஊரின் மகன் கோவலன் வாழ்தலுக்காக ஊழ்வினை துரத்தலால் உன்னகருக்கு வந்து என் கால் சிலம்பு விற்பதற்கு வந்தபோது உன்னால் கொலை செய்யப்பட்டான் கோவலன். அவனுடைய மனைவி கண்ணகி நான் அப்படின்னு சொல்லி வாதாடுறான். இதுல இருந்து அவளோட கோபமும் ஆவேசமும் வெளிப்படுதும். இவ்வாறு கண்ணகி தன்னம்பிக்கையிலும் துணிவிலும் சிகரமாக உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறாள். அடுத்து மணிமேகலை எடுத்துக்கொண்டால் தன் தாயை போல பரத்தமை வாழ்வும் ஆடற்களையும் தன் வாழ்க்கையாக கொள்ளாமல் இப்படியும் என்னால் வாழ முடியும் என்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறாள். உதயகுமரன் என்ற சோழ நாட்டு இளவரசன் அவளை காதலித்த போது கூட காதலை வேண்டாம் என்று மறுத்துவிட்டு தன்னுடைய கொள்கையில் பிடிப்புடன் திகழ்கிறாள். புத்த சமய துறவியாகி சமய கொள்கைகளை பரப்புவதிலும் தர்க்கம் செய்வதிலும் வாதம் செய்து வெற்றி பெறுவதிலும் வல்லவளாக திறந்தாள் மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அவளுக்கு அமுத சுரபி கிடைக்கின்றது. அதனை கொண்டு ஜாதி மத இன வேறுபாடின்றி பசிப்பினியை போக்கக்கூடிய நல் அறச்செயலை செய்கிறாள் அவள். இவளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை தன்னம்பிக்கை, துணிச்சல் மற்றும் தன் வாழ்க்கையை தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சுயமரியாதை பண்பு ஆகியவற்றை இந்த காப்பியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சீவக சிந்தாமணியில் மொத்தம் 13 இலம்பகங்கள் இருக்கும். இதுல பூமகள் இலம்பகம், நாமகள் இலம்பகம், முத்தி, மண் இலம்பகம் இது எல்லாம் தவிர கோவிந்தையார் இலம்பகம், காந்தர்வ தத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, சுரமஞ்சரி, இலக்கணை, விமலை, கனகமாலை என்று 8 பெண்கள் பெயர்கள் இருக்கும். கோவிந்தையார் என்பவளை மட்டும் மனம் செய்யவில்லை. மீதி 8 பெண்களை மனம் முடித்திருப்பார். இந்த 8 பெண்களுமே ஆளுமையிலும் தன்னம்பிக்கையிலும் சிறந்தவர்களாக இருந்து சீவகன் நாட்டை கைப்பற்றுவதற்கு பின்னால் உதவுவார்கள். ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் அவனுடைய மனைவி விஜயை இவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக சுடுகாட்டில் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை அச்சுதந்தி என்ற ஒரு வணிகன் எடுத்து வளர்க்கிறான். பின்னாளில் அவன் போர்க்கலையில் சிறந்து விளங்குகிறான். இந்த கதாநாயகி காந்தர்வ தத்தை அழகிலும் சிறந்தவள், அறிவிலும் சிறந்தவள், தன்னம்பிக்கை மிக்கவள், யாழை இசைப்பதில் அசாத்திய தன்னம்பிக்கை உள்ளவள். அவள் ஒரு போட்டியை அறிவிக்கிறாள். என்னை யாழில் யார் வெல்கிறார்களோ அவர்களே நான் திருமணம் செய்வேன் என்ற. 7 நாட்கள் இந்த போட்டி நடக்கிறது. 6 நாட்களுக்கும் வந்த அத்தனை மன்னர்களும் போட்டியில் தோற்று விடுகிறார்கள். 7வது நாள் சீவகன் சென்று யாழை இசைத்து போட்டியில் வெற்றி அடைகிறான்.
அந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் ஒரு வணிகன் இவளை திருமணம் செய்வதா என்று போர் புரிய தொடங்குகிறார்கள். அப்பொழுது அவன் கூறுவதாக ஒரு பாடலை திருத்தக்கதேவர் இயற்றியுள்ளார். எப்படி என்றால், அவளுடைய அழகையும் வர்ணித்து அதே சமயத்தில் அவள் யானை செய்யும் திறமையும் கூறி இந்த பாடலில் சொல்கிறான் சீவகன். நுங்களை வீணை வென்ற நூபுர அடியினாள் தன் வெங்கலி தடங்கன் கண்டில் விருந்ததிற்கொன்மின் என்னா வங்கலி அரசருக்கெல்லாம் ஓரொன்றும் இரண்டுமாக செங்கலி பகலி ஒப்பித்துள்ளவாறு ஊட்டினானே அப்படின்னு இந்த பாடல் வருது. அதாவது, என் முன்னே எதிர்த்து நிற்கும் மன்னர்களையும் இதோ என் வெளியிலிருந்து வரக்கூடிய அம்புகள் சாதாரண அம்புகள் அல்ல, உங்களை வீணையில் வென்றவளும் காற்சிலம்பை அணிந்தவளுமான காந்தர்வ தத்தையின் அழகிய கண்கள் தாம் இவை, இவற்றை விருந்தாக எடுத்துக்கொண்டு மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இரண்டாக அம்புகளை தொடுக்கிறான் சீவகன் என்று இந்த பாடல் வருகிறது. இந்த காப்பியத்தின் மூலம் அவளின் கலை மீதான ஆர்வம், பற்று, அசாத்திய தன்னம்பிக்கை, கடினமான சவால்களின் எதிர்கொள்ளும் திறன் இதுவெல்லாம் வெளிப்படுகின்றன இந்த காப்பியத்தின் மூலம். அடுத்ததாக குண்டலகேசி. குண்டலகேசி என்றால் சுருட்டை முடி என்று பொருள். குண்டலகேசியின் இன்னொரு பெயர் பத்தரை. இவள் கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கல்வன் மீது காதல் கொள்கிறாள். அவன் பெயர் காலன். அவனை மணமுடிக்க வேண்டும் என்று தந்தையை எதிர்த்து மணமுடிக்கிறாள். இந்த காலன் ஆனால் கொஞ்சம் கூட திருந்தவில்லை. சில நாட்கள் கழித்து இவளுடைய நகைகளை அபகரிப்பதற்காக ஒரு மலை உச்சிக்கு கூட்டி செல்கிறான். அங்கு சென்று நகைகள் எல்லாம் கலட்டிவிட்டு இவளை தள்ளிவிட வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். அதை அறிந்து கொண்ட இவள் புத்திசாலித்தனமாக, புத்தி சாதுரியமாக தன் உயிரை தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் அவளிடம் என்னுடைய கடைசி ஆசை இது என்று ஒன்றை கேட்கிறாள். நான் உங்களை ஒரு முறை வலம் வந்து வணங்கிவிட்டு சாக விரும்புகிறேன் என்று கூறுகிறாள். அவனும் சரி என்று கூறுகிறான். ஏனென்றால் இவள் அவ்வளவு பதிவிரதையாக அன்பாக இருந்ததனால் அவனுக்கு சந்தேகம் வரவில்லை. கூறிவிட்டு அவனை தள்ளிவிட்டு இவள் தான் உயிர் பிழைத்துக் கொள்கின்றாள். இருந்தாலும் அவளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கின்றது. தன் அழகான சுருட்டை முடிய மழித்துக் கொண்டு மொட்டை அடித்து புத்த சமய துறவி ஆகிறாள். நம் வாதம் செய்வதிலும் வல்லவளாக இருந்தும் தன்னுடைய மீதி வாழ்க்கையை முழுவதுமாக அவ்வாறு கழிக்கின்றாள் அவள். இது குண்டலகேசி. அடுத்ததாக வளையாபதி. வளையாபதி என்றால் இணங்காத பதி, வளையாத பதி என்று பொருள். அதாவது இந்த நூலின் ஆசிரியர், குண்டலகேசி ஆசிரியர், இந்த நூலுக்கு ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. இந்த நூலில் 72 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. அதை கொண்டு இந்த கதை சுருக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். நவகோடி நாராயணன் என்ற வைர வியாபாரி, அந்த வியாபாரி தன் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை முதலில் திருமணம் செய்கிறான். அடுத்ததாக இன்னொரு குலத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்கிறான். இந்த வியாபாரிகள் எல்லாம் அவரை ஒதுக்கி வைத்து விடுகின்றனர். இதனால் அவன் தன்னுடைய குடும்பத்தை, மனைவியை ஒதுக்கி வைத்து விடுகின்றான். சில காலம் கழித்தும் அவளுக்கு குழந்தை பிறந்து அவள் தன் தாய்மை பொறுப்பை நல்லபடியாக கையாண்டு அந்த குழந்தையை ஆளுமையுடன் சிறப்பாக வளர்த்து ஆளாக்கி தன்னம்பிக்கையுடன் அவனை மனிதனாக்குகிறாள். அவன் பின்னாளில் வந்து நவகோடி நாராயணனிடம் நான் தான் தன்னுடைய மகன் என்று நிரூபித்து ஊரறிய செய்கிறான். பின்னர் தாயும் தந்தையும் சேர்த்து வைத்து குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வதாக இந்த கதை சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இந்த காப்பியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இக்காப்பிய பெண்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல. அவர்களின் அநீதியை எதிர்க்கும் திறன், சவால்களை மேற்கொள்ளும் திறன், அசாத்திய தன்னம்பிக்கை, இவையெல்லாம் இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. எனவே மகளிராகிய நாம் இந்த அசாத்திய தன்னம்பிக்கையும் துணிவையும் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையிலும் முன்னேறுவோமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழி. பெண்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, அநீதியை தட்டி கேட்கும் துணிவும் கொண்டவர்கள் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். காப்பியங்கள், நீங்கள் மேற்கோள் காட்டிய அனைத்து காப்பியங்களிலுமே அநீதி என்று வருகிற பொழுது அவர்கள் அரசனாக இருந்தாலும் எதிர்க்கலாம் என்கிற அந்த துணிவும் அந்த தன்னம்பிக்கையும் மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. நன்றி தோழி.